அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சயின்ஸிலிருந்து தினமும் 30 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று அந்த முக்கியமான 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். சந்திராயன் 1 விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சந்திராயன் 1 பார்த்தீங்கன்னா விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு 2011ஆம் ஆண்டு. செயற்கை காந்தங்கள் செய்ய பயன்படக்கூடிய உலோகங்கள் என்னென்ன? அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. செயற்கை காந்தங்கள் செய்ய பயன்படும் உலோகங்கள் இரும்பு மற்றும் கோபால்ட். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இரும்பு மற்றும் கோபால்ட் செயற்கை காந்தங்கள் செய்ய பயன்படக்கூடிய உலோகங்களாகும். முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? மயில்சாமி அண்ணாதுரை எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? ஆன்சர் சரிதான், கோயம்புத்தூர். அவரும் பொள்ளாச்சி பக்கத்தில் பிறந்திருப்பார். கோயம்புத்தூர் என்பது சரியான விடை. எந்த காந்தங்கள் நீண்ட காலம் காந்த பண்புகளை இழக்காதவை? அது பார்த்தீங்கன்னா இயற்கை காந்தங்கள் தான் நீண்ட காலம் காந்த பண்புகளை இழக்காதவை. காந்தத்தின் பண்பான ஓரின முனைகள் ஒன்றையொன்று என்ன செய்யும்? ஓரின முனைகள் ஒன்றையொன்று விளக்கும் என்பது சரியான ஒன்று. காந்தப்புலத்தின் அலகு என்ன? காந்தப்புலத்தின் அலகு டெஸ்லா என்பது சரியான ஒன்று. டயாகாந்த பொருள்களுக்கு சிறந்த உதாரணம் எது? டயாகாந்த பொருள்களுக்கு சிறந்த உதாரணம் பிஸ்மத் என்பது சரியான ஒன்று. காந்த பொருள்கள் சீரான காந்தப்புலத்தில் தொங்கவிடப்படும் போது இவை காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக தங்களை சீரமைத்து நிற்கும். அது எந்த வகையான காந்தப்பொருள்? காந்த பொருள்கள் சீரான காந்தப்புலத்தில் தொங்கவிடப்படும் போது இவை காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக தங்களை சீரமைத்து நிற்கும். அது எந்த காந்த பொருள்னு பார்த்தீங்கன்னா டயா காந்த பொருள்களாகும். எந்த பறவைகளுள் அசாதாரணமான நீண்ட தூரம் பயணித்து திரும்பும் திறனுடையது? அந்த பறவை புறா என்பது சரியான ஒன்று. கூற்று இரும்பு துருவல்களின் செறிவு காந்த துருவு பகுதிகளில் அதிகம். காரணம் காந்தங்கள் மிகவும் கூர்மையானவை. இதுல கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன் பி. அடுத்த ஒன்று பொறுத்துக. மேக்னடைட் ஒரு சிறு சுழலும் காந்தம். கோபால்ட் வலைப்பரப்புகள். பிஸ்மத் வலைப்பரப்புகள் பிஸ்மத். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. மேக்னடைட் இது ஒரு இயற்கை காந்தம். ஒரு சிறு சுழலும் காந்தம் காந்த ஊசி பெட்டி. கோபால்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோ காந்த பொருள்கள். வலைப்பரப்புகள் இது காந்த விசை கோடுகள். பிஸ்மத் என்பது டயாகாந்த பொருள். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. எது ஒரு வகையான திண்ம இயக்கு பொருள் ஆக்சிகரணி ஆகும்? ஆப்ஷன்ல பாருங்க. எது ஒரு வகையான திண்ம இயக்கு பொருள் ஆக்சிகரணினா குளோரைட் உப்புகள் என்பது சரியான ஒன்று. அடுத்த ஒன்று ஆசியா மைனர், இரும்பு ஆக்சைடு, இரும்பு சல்பைடு, செயற்கை காந்தங்கள். ஆசியா மைனர் என்று அழைக்கப்படுவது மெக்னீசியா. இரும்பு ஆக்சைடு மேக்னடைட், இரும்பு சல்பைடு பிர்கோடைட். செயற்கை காந்தங்கள் மின் காந்தங்கள். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான ஒன்று. கூற்று புவியின் காந்தப்புலம் அதன் உள்ளகத்தில் உள்ள இரும்பினால் உருவாகிறது. காரணம் உயர் வெப்பநிலையில் ஒரு காந்தமானது அதன் காந்த பண்பினை அல்லது காந்தவியலை இழக்கும். இதுல கூற்று தவறு, ஆனால் காரணம் சரியான ஒன்று. இந்தியாவின் மிகப்பெரிய புகழ்பெற்ற ராக்கெட், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், பிஎஸ்எல்வி என்பது சரியான ஒன்று. பொறுத்துக. வில்லியம் கில்பர்ட். வடக்கு வடமுனை, வடமுனை வடமுனை, வடமுனை தென்முனை. காந்தப்புல அலகு. காந்தப்புல அலகு இப்போ தான் பார்த்தோம். வில்லியம் கில்பர்ட். தி மேக்னடைட். வடமுனை வடமுனை விளக்கு பண்பு. வடமுனை தென்முனை ஈர்க்கும் பண்பு. காந்தப்புல அலகு டெஸ்லா என்ற அலகால் அளக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. டயாகாந்த பொருள் எது?
பாரா காந்த பொருள், ஃபெர்ரோ காந்த பொருள், நிலையான காந்தம். இதில் டயா காந்த பொருள் தங்கம், பாரா காந்த பொருள் பிளாட்டினம், ஃபெர்ரோ காந்த பொருள் நிக்கல், நிலையான காந்தம் அல் நிக்கோ. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று. கீழ் கண்டவற்றுள் சந்திராயன் ஒன்றின் நோக்கங்கள் அல்லாத ஒன்று. இதில் சந்திரனில் உள்ள மனிதர்களை பற்றி ஆராய, இது தவறு. சந்திரனில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிதல், சந்திரனில் ஹீலியம் 3 இருப்பதை ஆராய்தல், சந்திரனின் முப்பரிமாண வரைபடத்தை உருவாக்குதல். இதில் மனிதர்களை பற்றி ஆராய அப்படிங்கிறது தவறு. கூற்று நிலையான காந்தங்கள் காந்தத்திறனை ஒருபோதும் இழப்பதில்லை. காரணம் மேக்னடைட் என்ற தாதுக்கல்லே வலிமையான இயற்கை காந்தமாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல என்பது தான் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. கூற்று உலோக கலவைகளை பயன்படுத்தி செயற்கை காந்தங்களை உருவாக்க முடியும். காரணம் நியோடிமியம் மற்றும் சமாரியம் போன்றவற்றின் உதவியால் காந்தத்தை உருவாக்க இயலும். இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல என்பது தான் சரியான விடை. அடுத்த ஒன்று காந்தத்தின் கூற்று காந்தத்தின் வடமுனையுடன் தென்முனை கவர்ந்து ஈர்த்து கொள்ளும். காரணம் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் என்ற பண்பு காந்தங்களுக்கு உண்டு. இதில் கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கூற்று மின்காந்த பொருள்களை எளிதாக காந்தமாக்க முடியாது. காரணம் காந்த பொருள்களை காந்தமாக்க வலிமையான காந்தப்புலம் தேவை. இதில் கூற்று தவறு, ஆனால் காரணம் வந்து சரியான ஒன்று. பிஎஸ்எல்வி இன் விரிவாக்கம். இதில் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ம்போம். தமிழில் விரிவாக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா துருவ துணைக்கோள் என்பது சரியான ஒன்று. கூற்று புறாக்களுக்கு நீண்ட தூரம் பயணித்து திரும்பும் திறன் உள்ளது. காரணம் புவிகாந்த புலத்தினை அறிந்திடும் மேக்னடைட் என்னும் காந்த பண்பு அவற்றின் அலகுகளில் உள்ளது. இதில் கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ராக்கெட்டில் முக்கிய பாகங்கள் அல்லது அமைப்புகள் எத்தனை உள்ளன? ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4 முக்கிய பாகங்கள் அல்லது அமைப்புகள் காணப்படுகின்றன. சரியான விடையளி ஒரு பொருள் காந்தத்தன்மையை இழக்காமல் இருப்பதால் அவை செயற்கை காந்தமாகும். ஹேமடைட் அதிக காந்த பண்பினை பெற்றுள்ளது. இதில் இரண்டுமே தவறான கூற்று. அடுத்த ஒன்று சரியான விடையளி செயற்கை காந்தங்களை பொதுவாக இரும்பு, நிக்கல், கோபால்ட், எஃகு போன்ற பொருள்களை பயன்படுத்தி உருவாக்கலாம். காந்தத்தின் முனைகள் எப்பொழுதும் இணைகளாக சேர்ந்தே காணப்படும். இதில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரியான ஒன்று. கலாம் சாட் என்பது எத்தனை கிராம் எடை கொண்டது? கலாம் சாட் இது வந்து பார்த்தீங்கன்னா 64 கிராம் எடை கொண்ட ஒரு சேட்டலைட் ஆகும். சரியான விடையளி காந்தத்தின் அருகில் காந்த ஊசியினை கொண்டு சென்றால் விலகல் நிகழ்வதில்லை. காந்தத்தால் கவரப்படாத பொருள்களை காந்தம் அல்லாத பொருள்கள் என்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது கூற்று மட்டுமே. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கீழ் கண்டவற்றில் திரவ இயக்கு ஆக்சிகரணி அல்லாத ஒன்று எது? கீழ்கண்டவற்றில் திரவ இயக்கு ஆக்சிகரணி அல்லாத ஒன்று நைட்ரஜன் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு முக்கியமான 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.